சரிண்ணா. எம்மா தண்ணிப்பா ஊற்றுது பாருங்கண்ணா. இப்போ மூணு மோட்டரில் ஊற்றுற மாதிரி ஊற்றுதுண்ணா தண்ணி. அந்த இது அந்த எதனால வந்து ஊற்றுது எப்படி போகுதுன்னு அதை கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். சூரிய ஒளியால் வந்து பாருங்க, சூரிய ஒளி அவர் வந்து ஜென்ரேட் ஆகி வந்து கரண்ட்டாக தான் உற்பத்தி ஆகி கொடுக்குது. அந்த கரண்ட்டை உற்பத்தி ஆகி கொடுக்குறதுனால இன்னும் மோட்டார்ஸ் காணவே இயங்கும். பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுக்கு மேலே என்னன்னா சோலார் பரவாயில்லப்பா. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுது பரவாயில்லப்பா. இன்ஜினே இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றலப்பா. அஞ்சு மோட்டரு 10 மோட்டரு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றலப்பா. பரவாயில்லப்பா. எந்த பிரச்சனையும் இல்லாத கரண்ட் எதுவுமே டச் இல்லாத இந்த அளவுக்கு ஊற்றுறது பெருமையாக இருக்குதுப்பா. சோலார் போட்டுது. வர கவர்மெண்ட் என்ன பண்ண கவர்மெண்ட் எதிர்பார்க்க கூட நம்ம சொந்த வீட்டுக்காக நம்ம பார்த்துட்டு இந்த நேரத்தில் நம்ம சூரிய ஒளி சூரிய ஒளியில் இந்த அளவுக்கு ஊற்றுறது ரொம்ப பெருமைப்பா. இது ஆமாப்பா. ஒரு விவசாயிக்கு நீ சொன்ன மாதிரி நானும் உடனே போடுறேன்ப்பா. 9 மணிக்கு விடுவோம். சூரிய ஒளி இருக்கிறப்ப தண்ணி மாதிரி கழிச்சுக்கலாம். மண் நம்ம வேலையை பார்க்கலாம். அது சரிப்பா. அது மணி எடுத்து ஆட்டமே சூரிய ஒளினா அப்படியே ஆட்டத்துக்கு ஆஃப் ஆகிடும். சரிப்பா. சரிங்களா? சொல்லி எனக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சரிப்பா. தண்ணி இதில் வந்து அங்கேருந்து ஊற்றுது. அந்த பேனர் இது ஊற்றுதுல எத்தனை பேனர் வச்சுருக்கீங்க? சோலார் பேனல் அது 4 பேனல். வாங்கப்பா. மோட்டருக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும்.